திருஷ்டிகர்த்தா பிரம்மம். மெதுவா சொல்லு, எனக்கு கேட்க மாதிரி சொல்லு. திருஷ்டிகர்த்தா பிரம்மம். ஓ, இவர்தான் சிரிச்சு கெடுத்தாரா? திருச்சி கெடுக்கல. அல்ல. படைப்பு கர்த்தா. ஆறுவர் பிரம்மதேவன். அப்படியா? அதற்கு அப்பாலே வருவேன். 12 வரத்தோடு இருக்கிறான். இவன் யார் தெரியுமா? சின்னனே சின்னானே ஐயா, அப்படி இவர் யாருங்க? இவர்தான் ரெண்டு பொண்டாட்டிக்காரன். பேர் இவர் யார்? அது மட்டும் முருகன். அப்படியா? அழகன். ஆஹா, கம்பை. ஆஹா, கார்த்திகை. கடம்பை. பாரா. ஆமா, இவருக்கு வலது பக்கம் ஒரு பொண்ணு. ஆமா. இடது பக்கம் ஒரு பொண்ணு. இந்த ரெண்டு இவருக்கு யாரு? பொண்டாட்டிகள். ரெண்டு பெண்டாட்டி சாமியா? ரெண்டு பெண்டாட்டி சாமி நல்லா பிடிக்கும். நாம ஒரு யூட்டன் போட்டு விட்டுமா? யூட்டன் போடாத. ஆமா, இவர் பேர் என்னது? ரெண்டு பொண்டாட்டிய பேர் என்னது? வள்ளி, தெய்வானை. ஓ, தெய்வான வள்ளி. அடே கப்பா. கந்தா கடமா சூரியனை சம்ஹாரிச்சது சுப்பிரமணியா. ஐயா, இவர்களுக்கெல்லாம் தலைவர் வேதத்தின் வித்தவள், நாகத்தின் நாயகள், இடையாள் இருக்கிறாள். அதோ வேறு மணிக்கதவு தெரிகிறது. கப்பால் ஒரு சுடர் பிம்பம் தெரிகிறது. அங்குதான் ஜோதியாக இருக்கிறார். ஆண்டவர் இடத்திலே அறக்கடை சேர்த்து இருக்கிறான் சென்று வந்தார். ஆண்டவன் கேட்கிறான், தவசினாரா அறம் வரும் தவசினாயி என்ன வர வேண்டும் என்று கேட்டான். பகவானே, சிறிய வரும் சிறிய வரும் சிறிய வரும் கடுகிலையும் சிறியவரமல்லாத காட்டமுள்ளவரமாக இருக்க வேண்டும். பொதுவாக சொன்னார், தோண்டு விரலுக்கு சிறச்சு அற்று போகும்படியான வரத்தை தாருங்கள். ஐயா, தேவர்கள் முனிவர்கள் கூட செய்யாத அது ஒரு தவத்தை செய்துவிட்டு அற்ப வரத்தை கேட்கிறாய். நான் உனக்கு என்ன நான் தரலாம் தெரியும். என்னெல்லாம் தரலாம் செய்ய? ஐயா, இந்த 4ஆம் பதவும் எனக்கு வேண்டாம், அந்த 8ஆம் பதவும் எனக்கு வேண்டாம். கழுத்தில் போட்டு அவர்களோட என் கழுத்து போட்ட நல்லாதான் இருக்கும். ஆனா
எதிர்த்து படிக்கணும் இல்லையா? முடியாதா? ஏன் குறிப்புகள் அங்கெல்லாம் இருக்கு? இல்லை, இடப்புறத்தில் என் மனையார் பார்வதி அம்மா உம்மா இருக்கிறார். சரி. புறத்தில் கொள்ளை கொடுத்த கலப்பன் இருக்கிறார். அடுத்த வந்து கொள்ளை நான் உட்கார்ந்து கண்ணப்படுங்க இடையில உங்க பண்டாடிக்கு இடம் இல்லை. ஆனா எனக்கு அந்த வளர்க்க வேண்டாம். எதை கேட்டா அதான் வேணும். அதான் வேணும். அதான் கெடுமா கேடு நினைப்பா கெட்டடித்து போவான். கெட்டு போறவனுக்கு 1000 புத்தி சொல்ல கிடைக்குமா? அவன் கேட்கிற இடத்துல அவன் இருக்கிறான், குறுக்கிற இடத்துல நாம இருக்கோம். இப்ப இங்கதான் மறுபடியும் தகுதி வேணும். ஆகியார் ஒன்றே தைலாமதில் பொன்னாத்தொடல் நெல்லை போட்டிப்பட தந்தே நீ கேட்கிறோம் போ. இதுதான் சிவன் கொடுத்த வரம். கொடுத்த சமயம் வந்து மத்தியான நேரம். சிவனுக்கு மதிய கால பூஜை நடக்கிற ஒரு சமயம். எப்படிப்பட்ட வேளாண் உலகிறது பாருங்க. துப்பரணி கொட்டினால கேட்ட வர வீச தத்தான் என்று சொல்லி ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடி வருகிறான். வெட்டு வெட்ட புதிய வெட்ட வெட்டு வருமோ அது போன்று வேகமாக வருகிறார். விண் உலகம் விட்டு மண் உலகம் புறப்பட்டு வரும்போது அடியில் பள்ளி கொண்டேன் அச்சுதனம் நான் அறிந்தார். அடியில் பள்ளி கொண்டேன் அச்சுதனம் நான் அறிந்தார். மாமலை அதாவது இந்த அரக்கேட்ட வரத்தோடு பூலவும் வளர்ந்தான். இவ போயிட்டு இருக்க மச்சான திருப்பி வருகின்ற வழிகளில் ஒரு வயதான ஒரு முதியவர் போல் வேடம் கொண்ட மாயவன் ஒரு கத்திரி தோட்டம் ஒன்றை உருவாக்கி எங்கள் அடங்க முடியாத கத்திரி செடிகளை பிடிங்கி தலைகளாக நாட்டி வைத்து 1000 இன்னல் உள்ள ஒரு பானையில தாத்தா தண்ணி கோர்றாரு கொண்டு விடுவார், கோர்றாரு கொண்டு விடுவார். இதை பார்த்துக்கிட்டே வந்த மாதிரி அரக்கனுக்கு சிரிப்பு வருது. ஏ தாத்தா, ஏ தாத்தா, ஆமாவா? ஏன் தாத்தா உனக்கு கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியுதுப்பா. கண்ணு தெரியுதா? இல்ல இந்த கத்திரி செடி எல்லாம் முடிங்க தலையில வச்சிருக்கேன். ஆமா என்னப்போ அப்படியா? ஏன் தாத்தா இந்த கத்திரி செடி எப்படிங்க தலையில வச்சிருக்கீங்க? இது என்ன வேணும் உனக்கு? எங்க நாட்டுல எல்லாம் கத்திரிக்காய் மண்ணுக்கு மேல காய்க்கும். டொமேட்டோ என்னது தமிழ்ல சொல்லுது?
எனக்கு பகலியா தக்காளியா அதுவும் மண்ணுக்கு மேலதான். ஆமா பப்பாய் மண்ணுக்கு மேலே மண்ணுக்கு மேலே. ஆமா என்ன கேட்டீங்க? தவத்தை செய்து சிவத்தை கட்டி வரத்தை வாங்கி அதாவது சிவபெருமான் வாழ்நாள் வர தந்தை ஏதோ தெரியல கொண்டு போனதை ஊசி போடுறோம் தலையை மட்டும் ஒரு வீசி மாத்திரை கொடு ரொம்ப முக்கியம். எங்களுக்கு வேலை அதை போட பேர் சேர்த்துருவான். காற்று போய்விட்டா ஒரு பஞ்சர் ஏ தாத்தா ஏ தம்பி வாங்கின வரத்தை சிவன் பேரிலே சோதித்தப்பா. சிவனுடைய தனி தெரிந்தால் அல்ல வரும் இல்லையே பொய்யான வரமாட்டேன் சொன்னேன். நீ வரது வந்து இந்த இடத்துல இருப்பேன் பைய போன பச்சாலும் தேசம் திருப்பிட்டாரு. வந்த விஷமா வரானா ஈசனை துரத்தி வரும்போது இவனுடைய வரவை கண்டு யார் யாரெல்லாம் ஓடினார்கள். மாணவர்கள் ஓடினார் ஓடினார் இந்திரன் ஓடினான், இறைவன் ஓடினான், கந்தன் ஓடினான், கணபதி ஓடினான். யார் யார் கவனிச்சானா? பேச்சு ஈசன் கவனித்தானே. அவனுக்கு சுமையும் தான். என்னதான் சொல்லுவீங்களா? கல்யாணத்தை தந்தி அப்படி வரக்கூடிய வேலைக்கு பார்த்தான் பகவான். பயவுல என்ன பாட்டு பாடுது நம்ம எங்கேயாவது கொஞ்சம் உட்காந்துருவோம். அப்படி என்று தேவாதி தேவர்கள் அந்தவனம்
பந்தமாக்கி அம்மை உமை பார்வதா தேவி சிவந்ததை மலராக பாவித்து அந்த மலருக்குள்ளே எங்கள் சிவபெருமான் சிவலிங்கமாகவே போய் அமர்ந்தார். ஓடி வந்து அரக்க நின்றுச்சா. இது வரைக்கும் வந்தாரு. இதுக்கு மேல எங்க போயிருப்பாரு? அவர் போன எங்கேயும் தெரியும். எவ்வளவு சுத்தி சுத்தினாலும் வேற சிவலிங்கத்துக்கு மேல நந்தி மாதிரி பார்த்துக்கிட்டான். பார்த்தார் பகவான். அச்சோ காலையில எழுப்பி பெருவான்லாம் நினைச்சு புடிச்சு வச்ச புள்ளியார் மேல உட்காந்துருக்கேன். எப்படி போனாலும் பிடிச்சுலாம் போட்டிருக்கேன். பார்த்தார் பகவான். அதாவது நினைக்கிறான் ரக்கன். ஏ பகவானே எலியாக பிறந்தாரோ இப்போதைய வைத்து பாடி வருவாரோ வரவில்லையே தெரியவில்லையே என்று அவர்களுக்கு வேலை நினைக்கிறார் பகவான். இந்த அரக்கனை கொண்டு நம்மளை